எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட அண்ணா நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா ஸ்கில்டுனே சொல்லிட்டுருக்கீங்க. நாங்கள் அன்ஸ்கில்டுண்ணா, நான் படிக்கலை, ஆனால் வந்து எனக்கு யூகேயில் வந்து வேலை பார்க்கணும், இல்லை ஃபாரினில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம ஆராய்ஞ்சி பிராஞ்சி பார்க்கும்போது ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் இது இருக்குது. ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கலை, நான் வந்து ஐஎல்டிஎஸ்லாம் எழுத முடியாது, ஆனால் வந்து நான் லண்டன் வரணும் இல்லை யூகே வரணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கேன். ஸோ என்னென்னா, இங்கே வந்து ஒரு வீசா இருக்குங்க. அது பேர் வந்து சீஸ்னல் ஒர்க்கர் வீசா அப்படின்னாங்க. அந்த வீசா வந்து உங்களுக்கு வந்து 6 மாதம் மேக்ஸிமம் இங்கே 6 மாதம் தான் வேலை பார்க்கலாம். சில ஜாப்ஸுக்கு மட்டும் நீங்கள் 1 வருஷம் கிட்ட வேலை பார்க்கலாம். வேலை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி திரும்பி போயிடணும். ஸோ என்னென்னா, 1 வருஷம் தான் வர முடியுமா? இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்கிறேன். இன்னொன்று சேரிட்டி வீசான்னு ஏற்கனவே நம்ம காமிச்சிருக்கோம். அதில் கூட நீங்கள் வரலாம் அன்ஸ்கில்டாக இருந்தால். ஸோ இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து சீசனல் வீசா. இந்த சீசனல் வீசானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, சீசனல் வீசானா இங்கே இருக்க வயல், இந்த பழம், அப்புறம் வந்து காய்கறிகள், இதெல்லாம் பறிக்கிற வேலை, அப்புறம் வந்து கோழி பண்ணையில் வேலை பார்க்குறது, அப்புறம் மாட்டு பண்ணையில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே நிறையா இன்டோர் இடத்துல கார்டனிங்கு, பிளான்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த வீசா வச்சுருக்காங்க. இப்போ வந்து கோழி பண்ணையில் வேலை பார்க்கணுன்னா அதுக்கு தனி சீசன் இருக்குது. அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் அந்த டைம் பீரியடு. பாக்கி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்னா, இதில் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் 6 மாதம் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் ஐஎல்டிஎஸோ எதுவும் எக்ஸாம்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏஜ் இருக்குது. ஸோ ஏஜ் வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது. 18 வயசுக்கு மேலே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இன்னொன்று, அந்த ஜாபுக்கு வரீங்களா, அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இங்கே அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு வைங்க. ஸோ 2 விஷயம் இருக்குது. அந்த கம்பெனி வந்து உங்களை ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஏன்னா ஸ்பான்சர் வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க, நான் இங்கே வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்களே செலவுலாம் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. பட் சில கம்பெனிஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து வேலை மட்டும் தான் கொடுப்போங்க, பாக்கியெல்லாம் அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னென்னா, அவங்க இது வீசாவில் என்ன கண்டிஷன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1,20,27,000 இருக்கணும்னு வைங்க. என்னென்னா 1,270 பவுண்ட்ஸ் பேங்க்கில் இருக்கணும் அந்த அப்ளிகேஷன் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ 2 விஷயம் இருக்குது. கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அது நீங்கள் கொடுக்க வேண்டாம். இல்லை கம்பெனி ஸ்பான்சர் பண்ணலைன்னா அந்த பேங்க்கில் அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது காமிக்கணும். அது எதுக்குன்னா, நீங்கள் இங்கே வரும்போது வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் சம்பளம்லாம் வரலன்னா கூட உங்களில் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீங்களே கவனிச்சிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான், அந்த ப்ரூஃப்க்கு தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எப்படி சர்வே ஆவீங்க? கையில் பணம் இருக்கா? சரி, பேங்க்கில் வந்து 1,00,000 மேலே இருக்குது, ஓகே, 1 மாதம் 2 மாதம் ஓட்டிடலாம் அப்படின்னு தான், அந்த மாதிரி ஒரு இதில். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து இதுக்கு வந்து இந்த வீசாவுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும். ஸோ 259 பவுண்டு அப்படிங்கிறாங்க, 25,000. ஸோ அந்த 25,000 நீங்கள் கட்டணும். அது வந்து சில டைம் அந்த கம்பெனியே கட்டிடலாம், இல்லைனா நீங்கள் அந்த காசு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும், அது தேவைப்படும். ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு, அது என்ன மாதிரி ஐடென்டி கார்டுன்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் தேவையா இல்லையான்னு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இதெல்லாம் தாண்டி வேறு என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே வேலைக்கு வரலாம் சீசனல்னு, உடனே நிறைய பேர் அதான் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ எப்படின்னா, இது ஆரம்பித்தேன் நான். எப்படின்னா, மக்களுக்கு வந்து ஃபோனில் பேசுகிறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ, ஒரு ஆள்கிட்ட நான் பேசினாலே 1/2 மணி நேரம் போயிடுது, இல்லை 15 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஆகிடுது. இதில் வந்து ரொம்ப டைம் ஆகுது. அது வந்து எனக்கும் வந்து ஃபுல் டைம் நான் வேறு ஒர்க்லாம் பண்ணுறதுனால இந்த வீடியோஸுக்கு நான் ஒரு டைம் எடுத்து கொடுத்துட்றேன். அது இல்லாமல் நான் லைவ் வரேன், அந்த டைமில் நீங்கள் கேளுங்க.
இல்லைன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ நான் சீசனல் வீசான்னு பண்ணும்போது நீங்கள் யூகே கவ் டாட் யூகே கவ் டாட் யூகே போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கேயே இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ வந்து இந்த வழியை காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்படியே தோண்டி எடுத்துக்கிறது தான். இதுதான் நிறைய பேர் பண்ணுறீங்க. அது ரொம்ப சூப்பரான இது. நிறைய பேர் பாசிட்டிவாக வந்து சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கோடு போட்டிங்க, நான் ரோடு போட்டேன் அப்படின்னு. அதான் வேணும். போய் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கஷ்டம் இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து இப்போது என்னென்ன கம்பெனிஸை நீங்கள் போய் சர்ச் பண்ணணுன்னு பார்க்குறேன். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது. ஏஜி ரெக்ரூட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃப்ரூட்ஃபுல் ஜாப்ஸு, ஹாப்ஸ் லேபர், ப்ரோஃபோர்ஸு, ரெக்ரூட்மெண்ட்டு, ஏபி அக்ரி, அடாஸ் கரியர்ஸ், அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் வீக்லி, ஃபார்மர்ஸ் கார்டியன், நேஷ்னல் ட்ரஸ்ட்டு ஜாப்ஸு, த ஸ்காட்டிஷ் ஃபார்மர். இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து போய் ஆன்லைனில் போய் ஒரு இதையும் எடுத்து அவங்க பேர் அடித்து அவங்க எங்கெங்கே ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்து அதில் அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு லெட்டர் எழுதி நான் வந்து இந்த ஊர்லலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி யாரையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட ஒரு இங்கிலீஷில் அழகாக வந்து நான் ஃபார்மிங்க்கு ரொம்ப ஆசைப்பட்றேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு இந்த ஊர் பிடிக்கும், உங்கள் கல்ச்சரை நான் அப்படியே கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன், மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை மெயினாக இந்த வெள்ளைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கிளியராக வந்து வாங்க. இதுக்கு நடுவில் இதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பயங்கர ஆர்வமாக இருக்க சொல்லிவிட்டு சில பயலுவோ உங்களை ஏமாத்துறதுக்காக நான் உங்களுக்கு கம்பெனியில் வேலைக்கு வாங்கி தரேன், நம்மளுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் கம்பெனி இருக்குது, 10 லட்சம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அந்த போய் மாட்டாதீங்க. டபுள் செக் பண்ணுங்கள் அது எப்படின்னு ஃபுல்லாக. என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய பேர் என்ன டைரெக்டாக வந்து என்கிட்ட பேசினவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மெசேஜ் நான் பார்த்தாலே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ ரொம்ப பேசிக்கான மெசேஜ்னால் நான் என்னால் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுப்போம். ஸோ அந்த மெசேஜஸில் இந்த மாதிரி என்னென்னா என்னை செக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு செக் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஸோ அது செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு யாருக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட் இருக்குது, ஒரு பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடினா டெஃபினட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஸோ சீஸ்னல் வீசாவில் வந்து இங்கே உங்கள் ஒர்க்கை பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பாய்.